டேய் 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 யார் நீங்களாம்? நாங்க தானே. சொல்றேன்டா, உன்னை முத கட்டி போட்டுட்டு அப்புறம் சொல்றேன். கவி, அந்த சேர் எடுத்துட்டு வா. போட்டு அங்கதான் வச்சிருக்கேன், இருங்க எடுத்துட்டு வரேன். எவ்வளவு தைரியம்! ஒரு வழியா பிடிச்சாச்சு. இனி பெஞ்சவில் இருக்கிறத யாருன்னு பார்த்தா போதும். நீ எதையும் நினைச்சு பயப்படாதடி. எவன்ட்டு இப்ப தெரிஞ்சிடும். கவி, அவனுக்கு எதுவும் ஆகிடாம. அவன் ஜாகட்டும், உனக்கு என்ன? இல்லடி, கொலைப்பள்ளி ஒண்ணும் நம்ம மேல வேண்டாம். சரிதான். ஏய் ஷூ, வாயமுடு. அந்த இடத்துல அப்படியே கட்டின மாதிரியே இருக்கிற. கொஞ்சமாச்சும் மூவா நானியும் மவனே, நீ செத்துட்டடா. என் மேல கொலைப்பள்ளி வந்து நான் ஜெயிலுக்கே போனாலும் பரவாயில்ல. ஒரு பொண்ணோட வாழ்க்கைய வச்சா நீ விளையாடிக்கிட்டு இருக்க. ஹே ஷூ. கவி, என்னங்க? பென்ட்ரைவ் எடுத்த ஃபுட்டேஜ்லாம் என்னன்னு பாருங்க. ஆஷி, அந்த பென்ட்ரைவ் எடுத்து எங்க வச்ச? நீ என்கிட்ட தாண்டி இருக்கு, கூட. ஏய், அத வேற ஏன் பாக்கணும்னு நினைக்கிறீங்க? நான் தான் சொல்லிட்டேன்ல, கண்டிப்பா இவன் தானு. ஏய், வாய மூடிட்டு. என்னடா வண்டவாளம்லாம் தண்டவாளத்துல ஏறிடுன்னு ஒரே பயம் போல. ஏய், என்ன பார்த்து ஏபிசிடி சொன்னேன், இப்ப உன்னை பார்த்து யார் சொல்ல போறா? தேவையில்லாம இவனை வேற உட்கார வச்சிருக்க. ஆமா, ஒன்னு கேக்குறேன், உனக்குதான் பென்ட்ரைவ் கிடைச்சிச்சுல, அப்புறம் எதுக்கு இவனை உட்கார வச்சிருக்க? இவன் மேல எப்படியாவது பழி போட்டுடலானோ? தேவையில்லாத பேசாத. நான் எங்கடா தேவையில்லாததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன்? நடந்த விஷயத்த தானே பேசிக்கிட்டு இருக்கேன். நீ இருந்து பாத்தியா? இதுக்கு என்ன பாக்கணும்? ஹாஸ்பிட்டல்லயே உன்னோட செயின் தான் இருக்கு. தோ ஆஷியும் ஸ்டார்டிங்ல உன்னதான் சொல்லிக்கிட்டு இருந்தா. இப்ப எங்க அவ ஃப்ரெண்டோட வாழ்க்கை வீணாயிடுமோன்னு சொல்லிட்டு தான் உனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. நீ இல்லன்னு சொல்லிட்டு, இல்லாட்டினா கண்டிப்பா உன்னன்னு சொல்லி ஒத்துக்கிட்டு வா. நீ ரொம்ப பேசுற. லட்சுமி, உங்க அண்ணனை வாய மூடிட்டு இருக்க சொல்ல. அவன் கிட்ட சொன்னாலும் கேட்டுக்கிட மாட்டான்டி. சீக்கிரம் லோட் ஆகுதான்னு பாரு. எவ்வளவு நேரம்? ரொம்ப ஸ்லோடி. பரவாயில்ல, கொஞ்சம் பொறுமையாவே பார்க்கலாம். எவன் தான் ஆஷியோட வாழ்க்கைய வீணாக்கனவன் தெரியணும்ல, கொஞ்சம் பொறுமையாவே இருந்து பார்க்கலாம். நான் நல்லா கொடுத்து சிக்கானதுனால யாருதான் என்ன இது மாதிரி எல்லாம் பண்ணானே தெரியல. இப்ப வரப்போற வீடியோல தான் தெரிய போகுது. யாரா இருந்தாலும் நான் ஏத்துக்கணும். எனக்கு ஆனா ரொம்பவே பயமா இருக்கு. இவ்வளோ நாள் இவ்வளோத்தையும் நான் கடந்து வந்துட்டேன். ஆனா இவ்வளோ நாள் கடந்ததை விட இன்னைக்கு நாள் ரொம்ப ரணமா இருக்கிற மாதிரி இருக்கு. என் பிள்ளை ரொம்ப பாவம். கண்டிப்பா என் பிள்ளையும் என்னையும் ஏத்துக்கிற மாதிரி தான் இருக்கணும். அவன் கொஞ்சம் பயமாவும் இருக்கு. ஒருவேளை வேற எவனாவது ஏமாத்திரவனா இருந்தா நான் என்ன பண்ணுவேன்? என் வாழ்க்கை கடைசி வரைக்கும் நானும் என் பிள்ளைய மாத்திரமா தான் இருப்போம். எல்லாம் வரப்போற வீடியோல யாருன்னு பார்த்தாதான் என்னால எதையுமே கணிக்க முடியும். என் ஜீசஸ் என் கூடவே இருப்பாருன்னு நான் நம்புறேன். இந்தாமா கவி, வந்துச்சா? உன் புருஷன் தானே இந்த குழந்தைக்கு காரணம். ஏய், நீ ஆனா அவகிட்ட நல்லா வாங்கி கட்டிக்கிட்டு தான்டா போக போற. அதையும் பாத்துடலாம்டா, யார் கவி கிட்ட வாங்க கட்ட போறான்னு. பார். எப்படி ஹாஸ்பிட்டல்ல போய் குழந்தைக்கு சைன் எல்லாம் போடுவ, நீ தான் அப்பன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு 3 days வரையும் ஹாஸ்பிட்டல்ல அங்கேயும் இங்கேயுமா அலைஞ்சி ஹெல்ப் எல்லாம் பண்ணுவ. ஆனா அந்த குழந்தைக்கு அப்பா நீ இல்ல. இத நான் நம்பணும். ஏய், இப்பதானே சொன்னேன் ஏபிசிடி சொல்லிட்டு இருக்காதன்னு. ஆமா, அவனை ஏன் கட்டி போட்டு வச்சிருக்க? ஒருவேளை இவன் காரணமா இருந்தா, சும்மா மிரட்டி இவனே காசு வாங்கணும்னு நினைச்சா யாரா இருப்பாங்கன்னு கரெக்டா தெரியல இல்லையா? அதுக்காக தான்டா. டேய், நீ தாண்டா காரணம். அத ஃபுட்டேஜ்ல பாத்துடலாம். கண்டிப்பா. ஏங்க இதோ வந்துடுச்சா? யார் அது ஆஷி வாழ்க்கை அப்படி பண்ணது? கவி, உன்கிட்ட தான் கேக்குறேன். லட்சுமி, கவி, என்னாலே நம்ப முடியலடி. எவ்வளவு தைரியம் இவனுக்கு. கவி கவி, என்னங்க? அதுல யார் இருக்கிறதுன்னு கேட்டேன். உங்களுக்கு தெரியணும் அவ்வளவுதானே, பாருங்க நீங்களே. ஒன்னும் தெரியல. இப்ப தெரியும்.
ஏய், இல்ல இது சத்தியமா நான் இல்ல. நீ இல்லையா? வீடியோல தெளிவா தெரியுது. நீ இல்லைன்னு சிம்பிளா சொல்லிக்கிட்டு இருக்க. அது அது சத்தியமா எனக்கு தெரியாது. ஆஷி, என்ன மன்னிச்சிடுடி. எல்லாம் என் அண்ணனால தான். இவ்வளோ நாளாக உன் வாழ்க்கை வேஸ்ட்டாக போனதுக்கு எங்கள் அண்ணன் மாத்திரம்தான் காரணம். சாரிடி. அழாதடி ஆஷி. எனக்கு 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 என்ன சொல்லனே தெரியலடி. ப்ளீஸ் டி ஆஷி, அழாத. இல்லடி, உங்க அண்ணன் மேல மாத்திரமே தப்பில்லை. அதுல போதம் கெட்டு நானும் தான் அப்படி இருக்கேன். ஏதாவது நான் ஒழுங்கா இருந்தேனா பாத்தியா? நானுமே அப்படி எப்படியும் தானடி இருக்கேன். அவர் மேல மாத்திரம் தப்பு சொல்லாதீங்க. ஆஷி, உண்மைதாண்டி சொல்றேன். என் மேலேயும் தான் தப்பு இருக்கு. அவர் மாத்திரம் மேல எல்லா தப்பும் இருக்கிற மாதிரி கார்னர் பண்ணிக்கிட்டு இருந்தா நல்லா இல்லடி. ஆஷி. அவங்க கிட்ட சொல்லுடி, அவரை எதுவுமே பண்ண வேண்டான்னு ப்ளீஸ். ம். பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஏதோ என் புருஷன் மேல பழிய போட்டுக்கிட்டு இருந்தல நீ. எனக்கு தெரியாது. ஆமா, உனக்கு தெரியாம தான் இந்த குழந்தை வந்திருக்கு. இந்த குழந்தைக்கு நீ காரணம் இல்ல. போ, வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டு நிம்மதியா இருப்போம். என்ன சொல்ற நீ? வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவன் நிம்மதியா இருக்கணுமா? ஆஷி மாத்திரம் இங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கணுமா? அது எப்படி நான் விட்டுருவேன்? என் ஃப்ரெண்டு வாழ்க்கை இல்லாதாக்குனவனே நான் சும்மா விட்டுருவேனா? அப்படி சொல்லு. இவனெல்லாம் கண்டன் தொண்டமா வெட்டி போட்டா கூட எனக்கு ஆத்திரம் தீராது. அவ்வளோ கோவம் வருது இவன் மேல. எல்லாத்தையும் பண்ணிட்டு எது ஒண்ணும் தெரியாதவன் மாதிரி ஆக்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கான். அது நான் பண்ணலடா. ஏண்டா, வீடியோல தெளிவா தெரியுது நீ பண்ணலன்னு அப்பல இருந்து அதையே சொல்லிக்கிட்டு இருக்க. என்னால நம்பவே முடியலடா. நம்பவே முடியலனாலும் இதுதான் உண்மை. எப்படி ஆஷியை போட்டு இழுத்துட்டு போயிருக்க நீ தெரியல? வீடியோல பாக்கும் போதே இதுல வேற ஒண்ணும் தெரியாத மாதிரி ஆக்டிங்க. மூஞ்சி ஆளையும் பாரு. ஏன் புருஷனை இந்த குழந்தைக்கு அப்பான்னு சொல்லி அசிங்கப்படுத்துற நீ. எனக்கு வர கோவத்துக்கு உன்னை ரெண்டா வெட்டி போட்டதுக்கு கூட நான் தயங்கவே மாட்டேன்டா. ஏன் புருஷன் மேல தப்பான பழி போட்டுட்டு இருந்தல்ல நீ. கவி, எனக்கு தெரியாது கவி. ஆமாண்டா, நீ பச்சை புள்ள இல்ல. விரல் எடுத்து வாயில வச்சா கூட கடிக்க தெரியாத அளவுக்கு. அது மாத்திரம் தான் தெரியாதா இருக்கும். லட்சுமி, ப்ளீஸ் டி சொல்லு. கவி. ஏங்க, இவனை போலீஸ்ல எடுத்துட்டு போலாம் வாங்க. நடடா போலீஸ் ஸ்டேஷனுக்கு. இல்ல, எனக்கு தெரியாது. நடடான்னு சொல்றேன். நடடா. இன்னும் எதனாலும் ஸ்டேஷன்ல போய் பாத்துக்கலாம். இல்ல, எனக்கே தெரியல இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னு. எப்படி நடந்துச்சு நடக்கலன்றதெல்லாம் ஸ்டேஷன்ல போய் பார்த்து பேசிக்கலாம். நட. நிறுத்துங்க. ஆஷி, என்னடி ஆச்சி? அவரை அடிக்காதீங்க. அடிக்க வேண்டாமா? ஏன் மென்டலா நீ? இப்படியே நானும் உன் வாழ்க்கையை நீ வேஸ்ட் ஆக்குனதுக்கு இவன் தான் காரணம். புரியலையா? வீடியோ பார்த்தல்ல, அத பார்த்ததுனால தான் சொல்றேன்டி. அடிக்க வேண்டாம் ப்ளீஸ். என்னம்மா சொல்ற? இவ்வளவு நாள் ஒரு பொண்ணோட வாழ்க்கையை ஏமாத்திருக்கான். இப்பவும் அவன் ஒத்துக்காம இருக்கான். இவனை எப்படி சும்மா விடுறது? அந்த வீடியோல பாத்தீங்கல்ல, அவர் மேல மாத்திரமா தப்பு இருந்துச்சு, என் மேலயும் தானே தப்பு இருந்துச்சு. நானும் தானே அவர் கூட அப்படியே நான் போயிருக்கேன். என் சம்மந்தம் இல்லாமலா என்ன கூட்டிட்டு போனது? அந்த வீடியோல பொறுத்த வரைக்கும் என் சம்மந்தத்தோட போனதுதான். நீங்க எல்லாரும் தானே பாத்தீங்க. ஏதோ அவர் மேல மாத்திரம் தப்பு இருக்கிற மாதிரியும் அவரை மாத்திரம் போட்டு எல்லாரும் திட்டிக்கிட்டு இருக்கீங்க. ஆஷி, ப்ளீஸ் கவி, நான் பேசி முடிக்கிற வரைக்கும் எதுவும் பேசாத. அதே நான் இது வரைக்கும் உங்களை ஏதாவது கஷ்டப்படுத்தியிருந்தாலும், இனி நான் பேச போற வார்த்தைகள்ல ஏதாவது கஷ்டமானாலும் என்ன மன்னிச்சிடுங்க. இல்ல, ஒரு நிமிஷம்.